காலேஜ் காலேஜுன்னு சொன்னதும் உங்கள் எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும்? காலேஜுன்னு சொன்னதும் எனக்கு என் லைஃப்பில் நிறைய சந்தோஷம், கஷ்டம், ஃப்ரெண்ட்ஸு, வாழ்க்கைக்கு தேவையான நிறைய பாடங்களை கற்றுக் கொடுத்தது காலேஜ் தான். காலேஜ் லைஃபே ஒரு மேஜிக்கல் வேர்ல்டு தானே. என்னடா காலேஜை பற்றி பேசிட்டு ரோடை காட்டிகிட்டு இருக்கேன்னு பார்க்காதீங்க. என்னோடய காலேஜுக்கு தான் போயிட்டு இருக்கோம். சும்மா ரொம்ப நாள் கழித்து என் காலேஜுக்கு போனோம். நிறைய விஷயம் மாறி இருந்தது. ஸோ ஒரு என்னோடய மெமரிஸை ஷேர் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. வெல்கம் டு பிரகாஷ்மதி விலாக்ஸ். ஸோ நான் படித்தது இன்ஜினியரிங் 4 வருஷம். அந்த 4 வருஷம் எப்படி போச்சுன்னே தெரில. இன்றைக்கி உட்காந்து அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்த நாட்கள். சில மோசமான நாட்களும் இருந்துச்சு. பட் கூட நல்ல ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாங்கல்ல, நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர்னு லைஃப் ஜாலியாக போச்சு. அந்த நிமிஷம், அந்த நொடி சந்தோஷமாக இருக்கணும், அவ்வளோதான் அப்படின்னு இருந்த நாட்கள் அதெல்லாம். ஃபைனல் இயரில் கொஞ்சம் ஃப்யூச்சரை பற்றி பயமும், காலேஜ் விட்டு போக போகிறோன்னு ஃபீலிங்கும் இருந்துச்சு. ஆனாலும் லைஃப்பை ரசித்து வாழ்ந்த காலம். ஆப்வியஸாக காலேஜ்னாலே ஒரு 4 பேர் நம்ம கூட இருப்பாங்க. இல்லை நிறைய பேர் இருந்தாங்க என் கூட. நிறைய சேட்டை, கிளாஸை கட்டடிக்கிறது, விட்டு எடுத்துகிட்டு போகிறது, எக்ஸாம் டைமில் எக்ஸாம் ஹாலில் உட்காந்து செல்ஃபி எடுக்கிறது, ஃப்ரெண்ட்ஸோட சாப்பாடுக்கு அடிச்சுக்கிறது, டான்ஸ் ஆட தெரியாமல் டான்ஸ் ஆடுறேன்னு ஸ்டேஜில் ஏறி டான்ஸ் ஆடி அவமானப்பட்டது, ஐவி, காலேஜ் கல்ச்சுரல்ஸ், ஸ்போர்ட்ஸ் டே அப்படின்னு எக்கச்சக்க மெமரிஸ். இன்றைக்கி அதெல்லாம் உட்காந்து பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. மறுபடியும் அந்த லைஃபுக்கு போக முடியாதான்னு ஏக்கமாகவும் இருக்குது. காலேஜ்னால் மார்க்ஸ், சிஜிபிஏ, பிளேஸ்மெண்ட் மட்டும் இல்லை. இப்போ நான் சொன்னதும் காலேஜ் லைஃப் தான். இப்போ வாங்க என் காலேஜை போய் பார்ப்போம். ஃபுல்லாக எடுக்க முடியல, எல்லா இடத்துலையும் கிளாஸ் நடந்துகிட்டு இருந்தது. ஸோ சின்ன சின்ன கிளிப்ஸாக எடுத்தேன், அதை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். லாஸ்ட்டில் என் காலேஜ் அப்போ நாங்கள் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன், பாருங்கள். வாங்க போவோம். சொர்க்கம். டேய், இந்த பக்கம் ஃபுல்லாக இது போட்டாங்கடா, கல் போட்டாங்க. நம்ம வரும்போதெல்லாம் வெறும் இதுவாக கிடந்தது இல்லை. மட்டை நல்லா திணிச்சா தான் இருக்கு. காலைல 11 மணிக்கெலாம் மச்சான் என் பஸ்ஸு நேரம் நிற்குதுடா. அதில் எல்லாத்தையும் கைதிட்டாங்கடா. அதுக்கப்புறம் தலைவர். இதுதான் எங்கள் காலேஜோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிளாக். ஸோ இங்கே கீழே வந்து லேப் இருக்குது, ஐடி அண்ட் சிஎஸ்சியோட லேப் இருக்குது. மேலே பிரின்சிபல் ஆஃபீஸ் எல்லாமே இருக்குது. அப்புறம் இதுதான் எங்களோட ஃபஸ்ட் இயர் பிளாக். லாஸ்ட்டில் தெரியுது எங்கள் காலேஜ் கேன்டீன். இந்த இடத்துல எனக்கு நிறைய எமோஷன்ஸ் இருக்குது. லாக் அண்ட் கீ இல்லை, சரி, கொக்கோ. அந்த இடம் இன்னொரு எமோஷன் இருக்கும். கேன்டீன் அது நீயும் இன்னும் சொல்ல உட்காந்து. சிஎஸ்சி கேர்ள்ஸ் டீம் ஜெயிச்ச இடம். 2 டீமில் ஒரு டீம் இங்கே ஜெயிச்சே, அதாவது வேறு லெவல் செலிப்ரேஷனாக இருந்தது. நான் இவனை தூக்கி தலை மேலே உட்கார வச்சுட்டு, அது வந்து நாங்கள் ஜெயிச்சது, பாய்ஸ் டீம் ஜெயிச்சது. கேர்ள்ஸ் டீம் தான் வந்து ட்ராஃபி அடித்தாங்க, வின்னராக. அந்த ஸ்போர்ட்ஸ் டேயில் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டுக்கும் இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு சின்ன பகை இருந்தது. ஸோ அதனால் கேர்ள்ஸ் டீம் ஜெயிச்சதுக்கப்புறம் மொத்த சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டும் வந்து அங்கே கிரவுண்டில் செம்ம ரகலை பண்ணி ஃபன் பண்ண டைம் அது. மேலே டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் அங்கேயும் கத்தி என்ஜாய் பண்ணோம். நாங்கள் ஒரு டிபார்ட்மெண்ட்டோட கேப்டனாக நான் கொஞ்சம் எல்லாத்தையும் சரி பண்ணியிருக்கணும், அமைதிப்படுத்திருக்கணும். ஆனால் நானும் அவங்க கூட சேர்ந்து அந்த நிமிஷத்தை அவ்வளோ என்ஜாய் பண்ணேன். எங்களோட பழைய டிபார்ட்மெண்ட்டு சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்
இப்போ இங்கேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த அந்த பில்டிங்க்கு ஃபுல்லாக மாறிடுச்சு. இது வந்து MBA பிளாக்கு. அதுதான் எங்களோட கேன்டீன். அந்த கேன்டீன் அக்காவை நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ஜாலியாக இருந்தது ஒரு காலத்தில். இங்கே பேர் ஆடிட்டோரியம். நாங்கள் இங்கே தான் கான்வெகேஷன் வாங்கணும். முடியாது மதியம் வந்து யார் கூட ஒருத்தவங்க கூட நின்று டேய் ஃபோட்டோ என்கிட்ட இருக்கு. அட சனியை முடிச்சவனே, இந்த ஃபோட்டோ என்கிட்ட இருக்குடி. அது நாளில் என் தம்பியா? ஆமாம், என்னோட அட்மின். இந்த அட்மின். இந்த கேன்டீனில் ஃபஸ்ட் இயரில் வந்து வேலைக்கிழமை 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி வேலைக்கிழமை பிரியாணி போடுவாங்க, வெஜ் பிரியாணி. அதுக்காக உட்காந்து அடிச்சுப்போம். அப்புறம் இங்கே படிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே நோட்ஸ் எல்லாம் வச்சுன்னு தூங்கிறோம். ஆளே காணோம். காசு கொடுத்து நம்மள எடுத்தது. என்னடா QR கோட்லாம் வச்சுருக்கீங்க? அப்போ எல்லாரும் ஃபோன் யூஸ் பண்ணலாமா? QR கோடில் பே பண்ணி நம்ம உள்ள போனால் கதவை தான் இருக்குமா? ஆஹா, அது இல்லை. நம்ம காலேஜ் படிக்கும் போதெல்லாம் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம காலேஜ் படிக்கும் போது ஃபோன்லாம் அளவுடே கிடையாது. கிளாஸ் ரூமில் மட்டும் யூஸ் பண்ண விடாதான். வெளில எப்போ ஒன்றா யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோன்லாம் யூஸ் பண்ணி அன்றைக்கி காலேஜ் பண்ணலாம். ஒரு காலத்தில் கிரவுண்டாக இருந்தது. இப்போ என்ன கிரவுண்ட் ஒன்றும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டானுங்களா? ஓ, அவ்வளோ தூரம் போயிடுச்சா? PT பீரியட்லேயே கிடையாது. நான் முதல்ல ஃபங்க்ஷன் நடத்தணும்ல, ஃபங்க்ஷன் நடத்தணும். இது என்னோடய செகண்ட் இயர் கிளாஸ் ரூம். இப்போ இது EC டிபார்ட்மெண்ட்டாக இருக்குது. ஏதோ லேபாக மாறிடுச்சு. இது என்னோடய ஃபைனல் இயர் கிளாஸ் ரூம். இதுதான் எங்களோட பயணம் முடிவடைகிறது. மீண்டும் RCTக்கு வந்தால் சந்திப்போம். அலுமினி மீட் வருவோம். மேலே கிளாஸ் எடுக்கிறது சத்தம் கேட்குது பசங்க. நம்ம என்ன ஒரு மணி நேரம் இங்கே இருந்திருப்போமா? இல்லை, ஒரு மணி நேரம் சூப்பராக இருந்தது. எக்ஸாம் நம்ம எக்ஸாம் எங்கே உட்காந்து படிப்போம்? பஸ்ஸில் ஏறி உட்காந்துருப்போம். எங்கள் காலேஜ் பஸ்ஸில் ஏறி உட்காந்து படிப்போமா? படிக்க மாட்டோம். இதெல்லாம் தேவையில்லாதெல்லாம் சொல்லுவோம். டேய் தலைவா, என்னடா இதை திறந்து விட்டுன்னு எப்படி போகிறீங்க? நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்த இடம் இது. அதுவும் 2018 என்னோடய ஃபைனல் இயர் லைஃப். இந்த காலேஜில் ரொம்ப சந்தோஷமாக இருந்த இடம். ஒரு டைம் ட்ராவல் மிஷின் மட்டும் கிடச்சிதுன்னா 2018க்கு ட்ராவல் ஆகி போய் என்னோடய ஃபைனல் இயர் லைஃப்பை மறுபடியும் நான் என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் அது நம்மளால் இப்போ முடியவே முடியாதுல்ல. ஃபஸ்ட் இயரில் எங்கள் ஃபேஸெல்லாம் பாருங்களேன் எப்படி இருந்திருக்கோம் அப்படின்ட்டுன்னு. நான், மோகன், தினேஷ், NSS கேம்ப். வீடியோ தான் ஆரம்பிடும். ரெண்டு பேரும் அந்த சைடு ஒன்று, இந்த சைடு ஒன்று. இங்கே இல்லை என்னம்மா பாதுகாப்போம் பாருங்க. இதுதான் நம்ம இத்தனை நாளாக இதான் நடந்துட்டு இருக்கு. ஃபோட்டோ எல்லாத்தையும் எடுத்துருக்கப்பா. இவனுங்களை வச்சுட்டு அந்த வீடியோ எடுக்கிறதுக்குள்ள எவ்வளோ ஃபன்னு. JP சார், ஜூனியர், சீனியர் எல்லாம் மொத்த NSS பேட்ச். யோகா டேக்காக ராக் பீச் போனது, எலெக்ஷன் கேம்ப் பார்த்தது, வண்டர்லா, IV டூரு. ஐயோ எப்பா, ஐயோ அம்மம்மா. 3 இடியட்ஸ். மேரி ஜோசப் அஷ்டானுங்களா 2 பேர். என்ன யார் அவனுங்க? ராகேஷ் பிறந்த நாள், மிஸ்டர் புருஷோத்தமன். இது என் ஃப்ரெண்ட்ஸ் கேங். NPTEL எக்ஸாம் முடிச்சுட்டு நாங்கள்லாம் வந்து நிற்கிறோம். ஹாய் சுபி. அதோ மேம் வராங்க. மேம் அதோ வராங்க. அவகிட்ட நான் பேச மாட்டேன். இதுதான் IFPT காலேஜ். மிஸ்டர் இதயராஜ். இதான் எங்கள் காலேஜ் எக்ஸாம் அப்போ செல்ஃபி எடுத்தது. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கு.
இது நாங்கள் வந்து ஒரு செமினாருக்காக எஸ்எஸ்என் காலேஜ் போயிட்டு வரும்போது மகாபலிபுரம் போய் சுற்றி பார்த்தது. இதில் எங்கள் ஜூனியர்ஸ்லாம் இருப்பாங்க, எங்கள் கிளாஸ், எங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் மொத்த பேட்ச்சு. ரெண்டு பசங்க நினைச்சிட்டாங்க, ஒரு பையன் மட்டும் நிறைய வர முடிய செட் பண்ண முடியாது. மம்மியா இருக்கு. நீயே பொறுப்பா வாட்சலாம் இது எங்கள் ஃபேர்வெல் டே. ஓஷன் ஸ்ப்ரேயில் நாங்கள் ஃபேர்வெல் பார்ட்டி அங்கே நடத்துனது. என் தங்கச்சி ஃபோட்டோ இங்கே இருக்குது. சுபஸ்ரீ. ஆனால் அவளாம் அந்த கம்பெனிலே இல்லை. டேய் டிஷர்ட்ஸ்லாம் இருக்கா? இல்லை இன்ஃபோசிஸ் மாறிட்டாளா? ஏதோ சம்திங் மாறிட்டான்னு நினைக்கிறேன். இங்கே பாரு, சித்தார்த்தனே ஒன்று இருக்காருப்பா, செகண்டாக இருக்கா, தெரியுதா? அவர் உனக்கு தெரியாது, எனக்கும் தினேஷ்க்கு ரொம்ப தெரியும். இவர் நம்மளோட சூப்பர் சீனியர். நம்ம ஃபஸ்ட் இயர் படிக்கும் போதே அவர் காலேஜ் முடிச்சுட்டு வெளியே போயிடுவார். இசையாக்கா இருக்காங்கல்ல, அவங்க மூலியமாக தான் எனக்கு சித்தார்த்தனெலாம் தெரியும். இந்த பார் சோமு ஒருத்தன் இருக்கான், நம்ம ஜூனியர். பார்த்தேன். சோமு, ஷர்மிளா, ஜான் டேவிட். காலேஜ்லேருந்து ரிட்டன் வீட்டுக்கு வர மனசே இல்லை. எதையோ மிஸ் பண்ண போகிறான்ட்டுன்னு ஒரு மாதிரி எமோஷ்னலாக இருந்தது. ஸோ இங்கே இருக்கிற டீ கடையில் எங்கள் மற்ற டிபார்ட்மெண்ட் பாய்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, ஸோ நாங்கள் எல்லாம் இங்கே தான் மீட் பண்ணிப்போம். ரொம்ப ஜாலியாக இருந்த டே. திரும்ப அந்த நாட்களுக்கு போகணுன்னு ஆசையாக இருக்குது.